ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானிடம் இருந்து பிரிந்து சென்ற அந்த 4% வாக்குகள் மீண்டும் சீமானிடமே வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய், அடுத்தடுத்து நடக்கப் போகும் அரசியல் திருப்பங்களால் மீண்டெழப் போகும் நாம் தமிழர். இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் அனைவருக்குமே புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, 8% இருந்து 4% பாதிக்கு பாதி குறைந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கான கிரேஸ் அப்படிங்கிறது இன்னும் மக்களிடமிருந்து குறையல. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக சமீபத்தில் அவருடைய கோவை பயணத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு மக்கள் அவரை ஏர்போர்ட்ல வரவேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் தேசிய கொள்கைக்கான அந்த வீரியமிக்க இளைஞர்கள் இன்னும் சீமானோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த அரசியல் ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்றாங்க. ஆனா அதை தாண்டி சீமான் அவர்கள் மீண்டும் எழுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அரசியல் கால சூழல்ல ஏற்பட்டிருக்கு. 8% கிட்டத்தட்ட 4.5% நடிகர் விஜயிடம் இழந்திருந்தாங்க. ஆனா இப்போ முதல்வராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய அரசியல் நகர்வுகள், அவரை சுற்றியுள்ளவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அப்படின்ட்டு பலவும் சீமானிடமிருந்து விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆன வாக்குகளை மீண்டும் சீமானிடமே கொண்டு வர்றதுக்கான வேலையை பின்னணியில பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா விஜயை சுற்றியுள்ள ஒரு லாபி, அவர்கள் என்ன மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி விஜயின் கட்சிக்காரர்கள் தமிழ் கடவுள் முருகனை அவமானப்படுத்தக்கூடிய விடயம், விஜய் அவர்கள் கரூர் விக்டிம்ஸ்க்கு கொடுத்த அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படின்ட்டு பல்வேறு விதமான பேராமீட்டர்ஸ்ல நாம் தமிழர் கட்சி அவர்கள் இழந்த வாக்குகளை இப்போதைக்கு திரும்ப பெற்றுட்டு இருக்காங்க. இனி அது அடுத்த லெவல் வளர்ச்சிக்காக இது எந்த மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அரசியல் ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் விஜய்க்கு எதிரான ஒரு கம்பைன்டு ஃபேஸ் ஆக நிற்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதுமே அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அப்போ நிச்சயமாக விஜய் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் சீமான் பின்னாடி அணிவகுப்பாங்க. அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய தேர்தல்கள்ல அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை மட்டும் இல்ல, ஒரு அல்டர்னேட்டிவாக வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களுடைய கூச்சா இருக்கு. சோ நாம் தமிழர் கட்சி இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு பல்வேறு எதிராளிகள் கொக்கரித்துக் கொண்டிருந்த சூழல்ல அரசியல் கள சூழல் அப்படிங்கிறது சீமானுக்கு சாதகமாக தான் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். நன்றி, வணக்கம். கால சூழல்ல ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய